வணக்கம் வீவர்ஸ். மேங்கோ சட்னி. இது மாங்காய் தொகையல் சொல்லலாம், மாங்காய் தேங்காய் தொகையல்னு சொல்லலாம், மாங்காய் தேங்காய் சாதம்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அதுக்கு பாருங்க, ஒரு 4-5 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். ஒரு மேங்கோவோட சைடு 2 பீசஸ் எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மூடி தேங்காயை பீசஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கல் உப்பு, பெருங்காயம். இதெல்லாம் அப்படியே தண்ணி நிறையா சேர்க்காமல் பல்ஸ் மோடில் அரைச்ச மாதிரி கொஞ்சம் 1-2 அரைச்சி கொரப்பாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் இப்போ கடுகு, கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து கொட்டிடுவோம். தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாதம் போட்டுண்டாச்சு. இன்றைக்கி செஞ்ச வெண்டைக்காய் பொரியல் போட்டுண்டாச்சு. நம்ம தேங்காய் மாங்காய் சட்னி போட்டுண்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சாதத்தில் நெய் விட்டுடலாம். நெய் விட்டுன்ட்டு சுட எடுத்து சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நம்ம இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சீசன் இருக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க. சீசன் இல்லாதப்போ மாங்காய்க்கு பதிலாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு கொஞ்சமாக புளி வச்சு இதே தொகையில் அரைச்சி அப்படியே சாப்பிடலாம். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.